அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போறோம் அப்டின்னா, உங்க பர்சன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த காதல பொறுத்து அப்டிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்டின்னா, மேல இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியா இருந்தாலுமே சரி, உடனுக்குடன் வந்து ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்டிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ உங்களோட நபர்களோட மனசுல உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க? இந்த காதல பத்தி என்ன நினைச்சிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஏஞ்சல் டெக்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா ஒவ்வொரு டெக்லேருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு, மத்த டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஓ ஓகே. ஸோ நான் இங்க வந்து 2 கார்டு வந்து எடுத்திருக்கேன். ஓகேயா? ஸோ பார்க்கலாம். ஓகே. இந்த கார்டையும் நான் எடுத்துக்கொள்றேன். எனக்கு இந்த கார்டு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தோணுது. ஸோ பார்த்துடலாம். இந்த 3 கார்ட்லயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு கார்டுக்கா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் காதலில் இது காதலாக மட்டுமே எதிர்பார்க்காம, உங்கள் நபர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது காதலாக மட்டும் எனக்கு வேண்டாம். இந்த காதல் வந்து ஒரு அதீதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது காதலில் இருக்கிற பெனிஃபிட்டையும் தவிர்த்து இவங்க வந்து அதிகபட்சமாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதா இவங்க விரும்புகிறாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் வந்து இல்லாமல் இருக்கும். ஓகே. அந்த கண்ட்ரோலிங் எல்லாம் இல்லாமல் அவங்கவங்க ஃப்ரீயாக காதலிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இந்த காதலை வந்து இன்னுமே அதிகமாக உணர்றாங்க அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல இவங்க காதலிக்கிறதா பார்க்குறதையும் தவிர்த்து இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு ட்ரூவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. அதாவது நீங்கள் இல்லைன்னா உங்கள் நபர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். நீங்க தனிப்பட்ட ரீதியா உங்க செல்ஃப்‌க்கு மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து காதல் அப்படிங்கும் போகும்போது தான் மேபி கண்ட்ரோல் வந்து நெறைய போடக்கூடியதா இருக்கும். ஸோ அப்படி கண்ட்ரோல்லாம் நெறைய போடக்கூடியதுனால கூட இந்த காதல் வந்து ஒரு சில சந்தர்ப்பத்தில உடைஞ்சு உடைஞ்சு போகுது அப்படிங்கிறதுனால நீங்க இத காதலா பார்க்காம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காதலுக்கு வந்து ஆயுள் காலம் கூட அப்படிங்கிற மாரி தான் இந்த நபர்களோட எண்ணத்தில வந்து இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த நபர்கள் வந்து உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டுருக்காங்க, இந்த காதல பத்தி என்ன நினைச்சிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒவ்வொரு விஷயமா கிளியர் பண்ணி என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஓகே. நம்ம கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கார்டுக்கும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு வந்திருக்கு. அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு புதிய தொடக்கம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே. அந்த புதிய தொடக்கம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவங்கள பொறுத்த மட்டும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே கஷ்டம் தரக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ கரண்ட்லி இருக்க சூழ்நிலைக்கு அவங்க ஏதாவது ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட, எது சரி, எது தவறு அப்படிங்கிறது இவங்க அதிகமா சிந்திக்கிறாங்க. சிந்திச்சு தான் இவங்க இப்போ ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க பார்த்தாலே தெரியுது. ஓகே. அப்போ அ உங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரேக் வந்ததுக்கான காரணம், இந்த இடைவெளி விழுந்ததுக்கான காரணம் கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயம்னால கூட இருக்கலாம். அப்போ இப்ப நெறைய விஷயங்கள வந்து இவங்க யோசிச்சு பார்க்கும்போது, எது சரி, எது தவறு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யார் சைட்ல இருக்கு? யார் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்பிக்கை இல்லாம நடந்துட்டுருக்கா? இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன விஷயம் தான் நடந்திருக்கு? அப்படிங்கிறத இவங்க உணர்ந்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு நியூ பிகினிங் கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு, இவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க மாரி தான் இருக்கு.
அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாலும், அந்த விஷயத்த பிடிச்சிட்டு உங்கள காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்துல எது சரி, எது தவறு அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு, இவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது தான் நம்மளால இங்க பார்க்க முடியுது. அப்ப இந்த காதல பொறுத்து ஏதாவது ஒரு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க அத யோசிச்சு பார்த்து சில விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த கண்டுபிடிச்சதுனால கூட இந்த இடத்துல இவங்களோட அ யோசனை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்படியெல்லாம் காயப்படுத்திட்டோம். இவ்ளோ ஒரு அ கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டோமே! இந்த இடத்துல நம்ம இப்படி செஞ்சது சரியா? அப்படிங்கிறதையும் இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகேயா? ஒரு நம்பிக்கை குடுத்துட்டு, அம் அந்த நம்பிக்கைய கூட சடனா இவங்க இல்லாம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க பார்க்கும்போது, அம் இங்க இங்க எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சிலவங்களுக்கு மட்டும் தான் இது சொல்றேன். இவங்கள சுத்தி நிக்கிற நபர்கள் கூட, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற நபர்கள் கூடனால கூட சேர்ந்து கூட உங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாம ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு இப்போ தெரியுது எது சரி, எது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெளிவா தெரியுது. ஓகேயா? ஸோ அதனால கண்டிப்பா வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இன்னமுமே இவங்க என்னதான் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்டின்னா கூட, ஒரு சில சந்தர்ப்பத்தில வந்து இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அப் அண்ட் டவுன்ஸா வந்து இருந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல யுனிவர்ஸ் சொல்றாங்க, உங்களுக்கான நியாயமான விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும். ஓகே. அதனால நீங்க வந்து கொஞ்சம் வொரி பண்ணிக்கொள்ள தேவை கிடையாது. நீங்க கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருந்தீங்க அப்டின்னாலே போதும். அந்த இடத்துல இருந்து ஒரு சன் கார்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போதைக்கு உங்க ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது கரண்ட்லி வந்து ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறி எல்லாமே புதுமை அடைஞ்சு ஒரு புத்துணர்ச்சி பெற்று உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கரண்ட்லி இருக்க விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது நெறைய வலி தரக்கூடிய விஷயங்களா நான் பார்க்குறேன். இங்க வந்து ஹர்ட்டிங் மூமெண்ட்டா பார்க்குறேன். ஸோ அவ்ளோ விஷயங்களும் ஒரு புதுமையான மாற்றத்துக்கு மாறி, அவ்ளோ விஷயங்களும் ஒரு நியூ பிகினிங் பண்ணி, முழுசா தான் உங்க கையில வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்க பார்க்குறேன். ஓகேயா? ஸோ அ இந்த நபர்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் கூட வச்சுக்கலாம். அதாவது இப்போ உங்க சைட் பார்க்கும்போது இந்த காதல் வந்து உன்னதமா இருக்கு அப்படின்னா, இந்த உன்னதமான காதலை இவங்க கைப்பற்றணும் அப்படின்னா, இவங்க முதல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேயா? ஸோ அப்ப இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக யுனிவர்ஸ் வந்து இவங்களுக்குன்னு ஒரு சில டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா இந்த டெஸ்ட்ல வந்து வெற்றி பெற்று வந்தா மட்டும் தான் உங்ககிட்ட வந்து வந்து சேர முடியும். ஓகே. இவங்களுக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட வந்து நியூ பிகினிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தா கூட, இப்போதைக்கு அவங்க ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகேயா? இவங்க தப்ப வந்து இவங்க உணர்ந்தாலும் கூட மனசு ரீதியா உணர்றாங்களா அப்படின்னு கேட்டா, இன்னுமே இல்ல. ஓகேயா? ஏன்னா சுத்தி நிக்கிற நபர்கள் கூட இன்னுமே காயப்படுத்தக்கூடிய வகையிலே ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான், இந்த இடத்துல வந்து சடனா இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஞாப சாரி. ஒரு நியூ பிகினிங் பண்ணாம ஒரு இடத்துலயே அப்படியே நிக்குது. ஓகேயா? ஸோ நீங்க கொஞ்சம் டைம் குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா, இங்க பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு வந்து உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதாவது பொறுமையா இருந்து தான் இந்த விஷயத்துல வந்து எது சரி, எது தவறு அப்படிங்கிறத இவங்க கண்டுகொள்ள முடியும். அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல பொறுமையா இவங்க மெதுவா மூவ் பண்றாங்க. ஓகேயா? இவங்க பொறுமையா மூவ் பண்ணினா மட்டும் தான் இதுல எது சரி, எது தவறு அப்படிங்கிற நோக்கத்த வந்து இவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல உங்க நபர்கள் வந்து வேகமா இதுக்காக ஸ்டெப் எடுக்காம கொஞ்சம் மெதுவா, ரகசியமா இதுல என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இதுல என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு கூட இவங்க ரொம்ப ஸ்லோவா வராங்க. ஆனா கண்டிப்பா சன் கார்ட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னால இங்க பார்க்க முடியுது. ஓகே. ஓகே. இவங்க தனிப்பட்ட ரீதியா ஏதாவது ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட, இந்த தேடக்கூடிய அந்த விஷயத்த வந்து சரியான சரியான ரீதியா கையாளணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அதாவது எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்னு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கூட, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா இவங்க மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து கண்டிப்பா இந்த குழப்பங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டியா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம்
விஷயம் வந்து அடிக்கடி இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து பிரேக் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த நபர்களே ஓகே நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஒரு திருப்புமுனைய எடுத்துட்டு வரணும். எவ்வளோ நாள் காக்க வச்சுக்கொள்றது சரியில்ல. இந்த இடத்துல வந்து நம்மளே ஒரு நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட, இந்த சுத்தி நிக்கிற நபர்களா இருக்கட்டும், இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கட்டும், திரும்பவுமே இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து உடைச்சு தரைமட்டமாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் இங்க பார்க்குறேன். அதாவது ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துக்கு வந்து வரவிட மாட்டேன்றாங்க. இவங்க வந்து இப்ப உங்ககிட்ட வந்துரணும் அப்படின்னு அஃபெக்ட் போட்டா கூட, இப்ப சுத்தி நிக்கிற நபர்கள் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அஃபெக்ட் போட்டு, இவங்களோட மூவ்மெண்ட்ட வந்து திருப்பி அந்த சைடு வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. முழுசா வந்து இவங்கள உங்ககிட்ட வரவிடாம ஏதோ ஒரு விதத்துல தடங்கலாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இங்க பார்க்குறேன். ஓகேயா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது காதல்னு பொறுத்து ஒரு ஸ்திரத்தன்மையும் எடுத்துட்டு வர விடாம, இவங்க உங்க நபர்கள ஒரு ரொம்பவுமே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கொண்டு போய் தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கரண்ட்லி இருக்க சூழ்நிலையில இவங்க ரொம்பவே அதிகமா சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இங்க கன்ஃபார்ம் ஆகுது இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்து. ஓகே. இது ஒரு சில வகையான குழப்பங்களா கூட இருக்கலாம். இந்த குழப்பங்களுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறது தெரியாம கூட இந்த நபர்கள் வந்து நெறைய அதிகமா இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில ரொம்பவே சிந்திச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்கள பொறுத்த மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்ப ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு எடுத்துட்டு வரணும். ஆனா, இந்த சுத்தி நிக்கிற நபர்கள் ஓ மை காட்! இவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னா, ஆ உங்க நபர்கள விட்டு எப்பவுமே விலகி போகாம இவங்க கூடயே இணைந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இவங்க கூடயே வேலை செய்ற நபர்களா இருக்கலாம். அப்படி இல்லன்னா கூடயே இருக்கிறவங்களா இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த காதல அடுத்த கட்டத்த நகர்த்தி எடுத்துட்டு போக முடியாம, ஏதோ ஒரு புறக்கணிப்ப வந்து ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால இங்க பார்க்க முடியுது. ஓகேயா? ஓகே. இந்த இடத்துல வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து சுத்தி நிக்கிற நபர்களையும் தாண்டி, உங்க நபர்கள்ல ஏற்கனவே ஒரு கோப்பு பண்ணவங்களா இருந்திருக்கலாம். அதாவது உங்க நபர்கள ஏற்கனவே காதலிக்கக்கூடிய நபர்களா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இங்க பார்த்தோம் அப்டின்னா தெரியுது. ஓகே. ஸோ ஏதோ ஒரு விதத்துல இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடைஞ்சு போயிட்டுருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு கூட இவங்க இப்போதைக்கு உங்களோட ஞாபகத்துக்குள்ள வரக்கூடாது. இவங்கள வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்பவே தெளிவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்னால இங்க பார்க்க முடியுது. அதனால கூட உங்க நபர்கள் வந்து உடனடியா எதுவும் ஸ்டெப் எடுக்க முடியல. இவங்களுக்கு இது திருப்புமுனை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட, இந்த திருப்புமுனைக்காக ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில உங்களோட நபர்கள் வந்து கரண்ட்லி வந்து சிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத வேணும் அப்படின்னு ஆசை இருக்கு. பட் இந்த வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து தலைகீழாவே இருக்கு. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்களால முழு உணர்ச்சியையும் போட முடியல. இந்த விஷயத்த வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கூட, அந்த பிரச்சனைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு வர முடியல. ஸோ அதே மாதிரி உணர்ச்சிகள வந்து அ இப்போ வந்து ரொம்பவே அதிகமா போடாம கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. ஓகேயா? ஏன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இவங்களோட உண்மையான உணர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத முழுசா உங்களுக்கு தெரிய விடாம, இங்க ஒரு சில நபர்களோட கட்டுப்பாடு இருக்கு. ஓகே. ஒரு சில நபர்கள் அந்த நபர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால கூட இப்போதைக்கு என்னால வேகமா இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்து எதுவும் ஸ்டெப் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அ பொறுமையா இருக்கலாம். ஓகே. ஏன்னா இந்த நபர்களும் ஏதோ ஒரு விதத்தில ஏதோ ஒரு போர்வகத்தோட தான் அந்த தேர்ட் பார்ட்டி நபர்கள் கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இங்க தெரியுது இந்த நபர்கள தாண்டி அந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள தாண்டி உங்ககிட்ட வந்து சேர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்போ உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த தேர்ட் பார்ட்டிய தாண்டி தான் வந்து சேரணும். அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வெளிய வர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுக்கக்கூடியதா இருக்குமோ, அவ்வளோ ஸ்டெப்பும் இந்த நபர்கள் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா இந்த நபர்கள வந்து ஸ்டெப் மூவ்மெண்ட்ல வைக்கக்கூடியது இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அடுத்த கட்டமே கிடையாது அப்படின்னு இவங்கள திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனைக்குள்ள தள்ளக்கூடிய நபர்கள் இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல பேலன்ஸ் இல்லாம போகுது அவங்களுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டெக்கான ஒரு இடத்துக்கும் வருது. ஸோ அதே போல இவங்களும் ஒரு சில விஷயத்த யோசிச்சுட்டு ஓகே இதுல வந்து நீங்க தான் முதுகுல குத்துற மாதிரி நடந்திருப்பீங்க. நீங்க தான் இந்த இடத்துல சீட்டிங் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு உங்க நபர்கள் கூட நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 4 கார்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 5 கார்டும்.
இங்க நியூ பிகினிங்கும் இல்ல. இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே பிரச்சனை தான் இருக்கு. மனசுக்குள்ள வந்து கூட போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்த ஏற்படுத்தக்கூடியது இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப, 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 ரொம்ப அதிகா இருக்கு. இவங்க நினைக்கிறாங்க. இந்த தேர்ட் பார்ட்டியோட குழப்பத்தினால கூட நினைக்கலாம். இவங்களுக்கே ஒரு மனப்போராட்டம் வந்து, இந்த இடத்துல நீங்க தான் தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத இவங்க கூட ஸ்ட்ராங்கா நம்பக்கூடியதா இருக்கும். அதனால கூட இந்த இடத்துல நீங்க வந்து காயப்படுத்திட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த மனஸ்தாபம் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ நீங்க கொஞ்சம் டைம் குடுங்க. கண்டிப்பா இதெல்லாம் மாற்றம் வரும். ஓகே. டைம் குடுங்க. இவங்களுக்கு வந்து செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது வேணும். அப்போ அந்த செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறத எடுத்துட்டு கண்டிப்பா உங்களோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கண்டிப்பா உங்க நபர்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் டைம் குடுத்தீங்க அப்படின்னாலே போதும். ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், இதில மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதேபோல நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ அதேபோல இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.